ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தன்வி வேர்ல்டு. இன்னைக்கு பேபிஸோட வெயிட் கெயின் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேனில் 1 கப் பீனட் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது வந்து பீனட்டும் ஓட்ஸும் சேர்ந்து கொடுக்க போகிறேன். பீனட்டில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கனால நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க. ஃபஸ்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பிளேட்டில் வந்து நல்லா ஆற வச்சிட போகிறேன். பீனட்டை இப்போ நல்லா ஆற விட்டுற போகிறேன். அதே பேனில் 1 கப் ஓட்ஸ் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கொடுக்கும்போது அவங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. ஓட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் நல்லா இருக்குது, அதனால் நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் ஓட்ஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். பீனட்டை வந்து நல்லா தோல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே எடுத்தோடனே ரெண்டையும் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுற போகிறேன். 5 மினிட்ஸ் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு போட்டு வச்சு நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற போகிறேன். பவுட்ரு பண்ணதை எடுத்து கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு கொடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆக வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் ஆக வேணாம். இப்போ 6 மந்த் ஸ்டார்டிங்கிறனால ஒரு நார்மல் கெட்டியான பதத்துக்கு ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிட வேணாம். கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கிற போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் பேபி கேர் டிப்ஸ் எந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டதில் இப்போ நான் பிரஸ்ட் மில்க்கும் கீயும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். கீ வந்து ஃபேட் கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க. பிரஸ்ட் மில்க் நான் டெய்லி எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் அவங்க இன்னும் நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறனால நல்லா வேணான்னு சொல்லாமல் நல்லா சாப்பிட்றாங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.